ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இன்னைக்கான வாட் இஃப் வீடியோவில் இட்டாச்சி ரினேகன் அவேக் பண்ணியிருந்தா என்ன ஆகியிருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படி நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுகாக்கு மிகாட்டோ உச்சியாக்கு பிறந்த பையன்தான் இட்டாச்சி. இட்டாச்சிக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும்போது 3rd கிரேட் நிஞ்சா வார் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் ஏகப்பட்ட டெத்ஸை இட்டாச்சி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு 4 வயசு பையன் எதெல்லாம் பார்க்கவே கூடாதோ அது எல்லாத்தையும் இட்டாச்சி அப்போவே பார்த்துட்டாரு. இப்படி அதிகப்படியான டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்த இட்டாச்சி அதனாலேயே ட்ராமடைஸ் ஆகியிருப்பார். இது அவரை பசிபிஸ்டாகவும் மாற்றிருக்கும். அப்போது இட்டாச்சிக்கு இருந்தது எல்லாம் ஒரே யோசனை தான். ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் ஒரு ஃபைட்டை ஸ்டாப் பண்ண முடியும். அப்போனா எல்லாரை விடவும் ஸ்ட்ராங்காக மாறி இந்த ஒட்டுமொத்த வயலன்ஸ்க்கும் முற்றுப்புள்ளி வைப்பேன்னு ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்கெல்லாம் அப்போவே எடுத்திருப்பார். இப்படியே ஒரு வருஷம் போயிடுது. ஒரு நாள் மிகாட்டோ அவங்களோட செகண்ட் பேபிக்கு பர்த்தை கொடுக்குறாங்க. இட்டாச்சி இப்போ ஒரு அண்ணனாக மாறிடுறாரு. அந்த டைமில் தான் ஷிசுயின்னு சொல்லப்படுற ஒரு ஷினோபி இட்டாச்சியோட டேலண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நாள்லையே இட்டாச்சி அண்ட் ஷிசுயி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த அந்த டைமில் தான் 9 Tails அட்டாக் நடக்குது. இட்டாச்சி அப்போது அவனோட தம்பியான சாஸ்கேவை பார்த்துக்கிட்டு இருந்தான். 4th ஹோகாகேவோட சாக்ரிஃபைஸால் 9 Tails அட்டாக்கில் வில்லேஜ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. இது ஒரு பக்கம் இருக்க, உச்சியா கிளானுக்கும் வில்லேஜ் எல்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய சீக்ரெட் வாரே போய்கிட்டே இருந்துச்சு. இந்த அட்டாக்கால் உச்சியா கிளான் மேலே அதிகப்படியான டவுட்ஸ் வில்லேஜ் எல்டர்ஸ்க்கு வருது. இதனால் உச்சியா மெம்பர்ஸ் ரொம்ப அதிகமாகவே மானிட்டர் செய்யப்படுறாங்க. இட்டாச்சி அப்போவே எனின் லெவல் டேலண்ட்டை ப்ரொசஸ் பண்ணதால் இவரோட கிளாஸ்மேட்ஸ் இட்டாச்சியை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட்டாச்சி ஒரு வழியாக கிராஜுவேட் ஆன அப்புறம் நிறைய ஷினோபி ஹிஸ்ட்ரியை படிக்கிறாரு. நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அப்போதான் டான்ஸோ இட்டாச்சியை மீட் பண்ணுறாரு. இட்டாச்சி பீஸை விரும்பினதை தெரிஞ்சுக்கிட்ட டான்ஸோ பிளட்ஷெட் மட்டும்தான் பீஸை கொடுக்கும்னு அவரை மேனிப்புலேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இட்டாச்சி டீம் 2ல் ஜாயின் பண்ணுறாரு. அவரோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் இவர் சூனிங் லெவல் ஸ்கில்ஸை ப்ரொசஸ் பண்ண கோனஹா எல்டர்ஸோட அட்டென்ஷன் இட்டாச்சி பக்கம் திரும்புது. இட்டாச்சியோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை புரிஞ்சுக்கிட்ட ஃபுகாக்கு கிளான் மீட்டிங்க்கு இட்டாச்சியை அலோவ் பண்ணுறாரு. கிராஜுவேட் ஆகி ஒரு வருஷம் ஆன அப்புறம் இட்டாச்சி அவரோட நிஞ்சுட்சுவை மாஸ்டர் பண்ணுறாரு. டீம் 2 தொடர்ந்து நிறைய மிஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதால் இவங்களுக்கு அடுத்தடுத்து பெரிய மிஷன்ஸ் கொடுக்கப்படுது. 10 வயசில் இட்டாச்சி சூனின்னா மாறிடுறாரு. 11 வயசுலேயே ஆன்போவில் ஜாயின் பண்ணுறாரு. இட்டாச்சி கக்காஷிக்கு கீழே ஒர்க் பண்ணுறாரு. கக்காஷி கூட இருக்கும்போது இட்டாச்சி கக்காஷியோட ஷேரிங்கன் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாரு. நான் உச்சியா மெம்பர் ஷேரிங்கனை ப்ரொசஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சியாக்கு ஈக்குவலாக அந்த ஷேரிங்கனை கக்காஷி யூஸ் பண்ணுறதை பார்த்து இட்டாச்சி ஷாக்கும் ஆகிறாரு. ஒரு கட்டத்தில் கக்காஷியும் இட்டாச்சியும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இட்டாச்சியோட லைஃப்பில் பெரிய ட்ராஜடி எதுவுமே நடக்கலை. ஆனால் எப்போ இட்டாச்சி டான்ஸோட கண்ட்ரோலுக்கு போனாரோ அப்போ தான் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. ஒரு பக்கம் இட்டாச்சிக்கு டான்ஸோவால் சில தொல்லைகள் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இட்டாச்சியோட ஃபாதரான ஃபுகாக்கு ஒரு பெரிய கலவரத்தை பண்ண ரெடியாக இருந்தார். ஏன்னா டோபிரமா காலத்திலேருந்து இருசன் காலம் வரைக்கும் உச்சியாஸை ஒரு டேஞ்சர்னு சொல்லிட்டு அவங்கள எப்போவுமே ஒதுக்கியே வச்சுருந்தாங்க. கோனஹா ஷினோபிஸா உச்சியா கிளான்ஸ் பீப்பிளை பார்க்குறதே இல்லை. சிம்பிளாக உச்சியாஸை கோனஹா வெறும் ஒரு வெப்பனாக தான் பார்த்துச்சு. இதனாலேயே ஒரு பெரிய வார கோனஹாக்கு அகைன்ஸ்டாக உச்சியா கிளான் பண்ண நினச்சாங்க. ஒட்டுமொத்த கோனஹாவையும் உச்சியா கிளான் டேக் ஓவர் பண்ண நினச்சாங்க. இட்டாச்சி டான்ஸோட ஆன்போவில் சேர்ந்ததை ஃபுகாக்கு ஒரு நல்ல விஷயமா பார்த்தாரு. இட்டாச்சியை ஒரு ஸ்பையாக ஃபுகாக்கு இருக்க சொன்னார். ஆனால் இட்டாச்சி டபுள் ஏஜெண்ட்டாக மாறி உச்சியா மீட்டிங்ஸில் என்ன நடக்குதுங்கிறத 3rd ஹோகாகே கிட்ட ரிப்போர்ட் பண்ணார். இப்படி இட்டாச்சி பண்ணதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இட்டாச்சி ஒருவேளை உச்சியா கிளான் பக்கம் நின்னா அது இன்னொரு வார ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ஆனால் வில்லேஜுக்கு சப்போர்ட் பண்ணால் வில்லேஜ் கவுன்சிலும் 3rd ஹோகாகேவும் சேர்ந்து ஒரு பீஸ்ஃபுல்லான டிசிஷனை எடுப்பாங்கன்னு அப்போது அவர் நம்பினார். இட்டாச்சி இந்த எல்லா விஷயத்தையும் ஷிசுயி கிட்ட சொல்லியிருப்பார். ஷிசுயுவும் அவரோட பவர்ஃபுல் கெஞ்சிட்சுவான கொட்டுவாமட்சுகாமியை உச்சியா லீடர்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் அதுக்குள்ளேயே டான்ஸோ ஷிசுயுவோட ஐயை திருடி இருப்பார்.
ஷிசுயி எப்படியோ தப்பிச்சு வந்து இட்டாச்சி கிட்ட அவரோட இன்னொரு ஐயை கொடுத்து வில்லேஜை எப்படியாவது காப்பாற்ற சொல்லி இறந்து போயிருப்பாரு. அப்போதான் இட்டாச்சி அவரோட மங்கேக்யூ ஷேரிங்கன்னு அவைக் பண்ணியிருப்பாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட இட்டாச்சி இருசன் கிட்ட உச்சியா கிளான் மீட்டிங்ஸ் பற்றி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பார். ஒரு ஸ்டேஜில் உச்சியா கிளான் மெம்பர்ஸ்க்கே இட்டாச்சி மேலே டவுட் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுகாக்கோவும் இட்டாச்சி உச்சியா கிளானை பெட்ரே பண்ண போகிறத புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இட்டாச்சி கிளானை மேசக்கர் பண்ணியிருப்பார். அகாட்சுக்கியில் ஜாயின் பண்ணியிருப்பார். அவர் பிளான் பண்ண மாதிரியே சாஸ்கேவை ட்ரிகர் பண்ணியிருப்பார். சேம் டைம் வில்லேஜையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். ஒரு கட்டத்தில் சாஸ்கேவோட கையாலேயே இறந்துருப்பார். ஓகே, இப்போது இட்டாச்சி கிட்ட ரினேகன் இருந்திருந்தா இந்த கதை எப்படி போயிருக்கும்னு பார்ப்போம். இட்டாச்சி சின்ன வயசுலேருந்தே பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். ரினேகன் கொடுக்குற எக்ஸ்ட்ராடினரியான எபிலிட்டிஸை அவர் ரொம்ப சீக்கிரமாகவே அவாய்ட் பண்ணியிருப்பார். சேம் டைம் இந்த ஒரு ரினேகனை ஆட்டைய போடவும் நிறைய எனிமீஸ் வருவாங்க. இதிலிருந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்க ஃபுகாக்கு இட்டாச்சிக்கு கடுமையான ட்ரைனிங்கை கொடுத்துருப்பாரு. இட்டாச்சியை அவர் பவர்ஃபுல்லாக மாறுற வரைக்கும் ஃபுகாக்கு பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் ரினேகனை நாகட்டோவை விட இட்டாச்சி நல்லா யூஸ் பண்ணியிருப்பார். அவரை விடவும் சீக்கிரமாகவே இதோட எபிலிட்டிஸை அவாய்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னதான் இந்த ரினேகன் அதிக பவர்ஸை கொடுத்தாலும் இதோட சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஷராவோட வழியில் வந்த நாகட்டோ இந்த ரினேகனை செம்மையாக யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அவரோட பாடி இதுக்கே ஈடு கொடுத்து இருக்காது. நாகட்டோ செம்ம வீக்காக மாறியிருப்பார். ஆஷ்ராவோட வழியில் வந்த நாகட்டோக்கு இந்த நிலமைன்னா இன்ட்ராவோட வழியில் வந்த இட்டாச்சிக்கு இதை விட மோசமான ஒரு நிலைமை தான் வந்திருக்கும். இது இல்லாமல் இட்டாச்சிக்கு ஆல்ரெடி ஒரு இல்னஸ் இருந்துச்சு. இது வராமல் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா அவரோட இல்னஸ்க்கு மெயின் ரீசனு எம்எஸோட ஓவர் யூசேஜ் தான். அதுவே இல்லாதப்போ இவருக்கு இல்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாகிடும். ஆனால் ரினேகனால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் இட்டாச்சிக்கு வரதான் செய்யும். சரி, இட்டாச்சி எப்படியோ அவராகவே ரினேகனை அவாய்ட் பண்ணிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள், சாஸ்கேக்கு கிடைச்ச மாதிரி ஒரு டொமோயி ரினேகன் அவருக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஸ்டோரி இப்போ எப்படி போயிருக்கும்னு பார்ப்போம். முதல்ல இட்டாச்சி அவரோட கிளானை மேசக்கர் பண்ணியிருக்க மாட்டார். ஆமாம், உச்சியா கிளானை மேசக்கர் பண்ண முக்கியமான ரீசன் உச்சியாவோட ரெபல் தான். ஆமாம், கோனோஹாக்கு அகென்ஸ்டாக ஒரு பெரிய சிவில் வார உச்சியாஸ் பிளான் பண்ணாங்க. இட்டாச்சியால் மொத்த வில்லேஜையும் எதிர்த்து சண்டை போட்டிருக்க முடியாது. டான்சோ இட்டாச்சியை பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இது எல்லாமே சேர்ந்ததா ஒரு பெரிய மேசக்கரை உருவாக்குச்சு. ஆனால் இட்டாச்சி கிட்ட இப்போது ரினேகன் இருக்குன்னா கதையே மாறி இருக்கும். எந்த ஒரு மேனிப்புலேஷனும் இட்டாச்சியை வச்சு பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இவர் செம்ம ஓவர் பவர்டாக இருக்கார். ஒருவேளை மொத்த கோனஹாவே வந்தாலும் எல்லாரையும் இவரால் டிஃபீட் பண்ணிட முடியும். அவ்வளோ பவர்ஸ் இவருக்கு இருக்குது. டான்சோலாம் இட்டாச்சிக்கு அகெயின்ஸ்டாக ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. மீறி ஏதாச்சும் பண்ணால் லீஃப் வில்லேஜில் விழுற முதல் டெட் பாடியாக டான்சோவாக தான் இருப்பார். உச்சியா கிளான் அவங்களோட ரெபிலியன் எல்லாம் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இட்டாச்சி ஒட்டுமொத்த கிளானையும் டெரரைஸ் பண்ணி வச்சுருப்பார். இதனால் வேறு வழியே இல்லாமல் எல்லா கிளான் மெம்பர்ஸும் இட்டாச்சிக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் கைவிட்டிருப்பாங்க. இப்படி பண்ணுறது மூலயமா இட்டாச்சியை அவரோட சொந்த கிளான் மெம்பர்ஸே ஏட் பண்ணுவாங்க. பட் இட்டாச்சி கிரிமினல் பட்டம் வாங்காமல் இருப்பார். அதோட அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்டும் கிடைச்சிருக்கும். அடுத்து ஷிசுயி இறந்துருக்க மாட்டார். ஆமாம், இட்டாச்சி அண்ட் ஷிசுயி பிரதர்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. இதனால் இட்டாச்சியோட ரினேகன் பற்றி தெரிஞ்ச முதல் ஆளாக ஷிசுயுவா தான் இருப்பார். இது மட்டும் இல்லாமல் ஷிசுயிக்கு ரினேகனோட பவர்ஸ் பற்றி தெரிய வாய்ப்பு இருக்குது. இதை மாஸ்டர் பண்ண அவர் இட்டாச்சிக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இட்டாச்சி இருக்கிறதால ஷிசுயி உச்சியா கிளானை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டார். ஏன்னா ஷிசுயுவை விட இட்டாச்சி உச்சியா கிளானை பர்ஃபெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுவார். இட்டாச்சி கிட்ட ரினேகன் இருக்கிறதால மேக்ஸிமம் ஷிசுயுவை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி மீறி டிஸ்டர்ப் பண்ணால் இட்டாச்சி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். இதனால் ஷிசுயி அவரோட எம்எஸ்ஸை லாஸ் பண்ண மாட்டார். அடுத்து ஒபிட்டோ வில்லேஜுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் பிளான் பண்ணால் கண்டிப்பாக இட்டாச்சி ஒபிட்டோவை கொண்டு இருப்பார். இந்த டைமில் ஒபிட்டோக்கு பெரிய பவர்ஸ் இல்லை, வெறும் எம்எஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த வெர்ஷன் ஆஃப் ஒபிட்டோவால் கண்டிப்பாக இட்டாச்சியை பீட் பண்ண முடியாது. அதனால் இட்டாச்சி ஒபிட்டோவை ஈஸியாக கொண்டு இருப்பார்.
அகாட்சுகிக்கும் இதே நிலைமை தான் வந்திருக்கும். லீஃப் வில்லேஜை காலி பண்ண நினச்சா கண்டிப்பாக இட்டாச்சி மொத்த டீமையும் அழிச்சிருவார். பட் நாகட்டோ இட்டாச்சிக்கு டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர்கிட்டையும் ரினேகன் இருக்குது. ஆனாலும் இது அவராக அவாய்ட் பண்ண ரினேகன் இல்லை. இது பாரோட் பவர்ஸுங்கிறதால அதை அவரால் ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதனால் விக்டரி கண்டிப்பாக இட்டாச்சிக்கு தான். ஒரோச்சுமாரு இந்த வெர்ஷன் ஆஃப் இட்டாச்சி இருந்தால் லீஃப் வில்லேஜுக்கு அகெயின்ஸ்டாக எதையும் பண்ண மாட்டார். ஒருவேளை ஏதாச்சும் பண்ணால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஒரோச்சுமாருவோட இன்வேஷன் ஸ்டாப் ஆனதால் தேர்ட் ஒக்காகேவான இருசன் இறந்துருக்க மாட்டார். ஒபிட்டோவோட இன்வேஷன் நடக்காததால் மினாட்டோ குஷினா இறந்துருக்க மாட்டாங்க. நருட்டோ ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ்ந்திருப்பார். உச்சியா மேசக்கர் நடக்காததால் இசுமி இறந்துருக்க மாட்டாங்க. இட்டாச்சியும் இசுமிவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. மாதராவோட பிளான்ஸ் எல்லாமே ஊற்றிக்கும். பிளாக் ஜெட்ஸு கடைசி வரைக்கும் ஹேட்டை பரப்ப முடியாமல் போயிருக்கும். சிம்பிளாக 700 எபிசோடில் இருக்கிற சீரீஸ் 70 எபிசோடில் முடிஞ்சிருக்கும். நருட்டோ சீரீஸில் அடுத்து இந்த வாட் இஃப் டாப்பிக்கில் என்னென்ன வீடியோஸ் போடலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.